ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். அனுதினமும் கிறிஸ்துவுடன் என்பது பொதுவாக தினசரி வேதாகம தியானம் மற்றும் கிறிஸ்துவுடன் நெருங்கிய உறவில் வாழ்வதை குறிக்கும். அனுதினமும் கிறிஸ்துவுடன் வாழும் வாழ்க்கை முறை வாக்குத்தத்தம். தினமும் இறைவார்த்தையின் வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுதல். ஜெபம், அதிகாலை வேளையில் ஜெப குறிப்புகளுடன் ஜெபித்தல். வேத வாசிப்பு, சங்கீதம் மற்றும் புதிய ஏற்பாடு பகுதிகளை தியானித்தல். இன்று மனிதன் தன் வாழ்நாளெல்லாம் செல்வத்தை சம்பாதிக்கவே செலவிடுகிறார். அது வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது என்று கருதினாலே அதை தன் வாழ்வில் நோக்கமாக கொண்டு ஓடுகிறான். அவன் தேடும் இந்த செல்வம் இவ்வுலக வாழ்வுக்கு மட்டுமே பிரயோஜனப்படும். ஆனால் தேவனுடைய சத்திய வார்த்தையாகிய அந்த அழியாத செல்வமோ இவ்வுலக வாழ்விற்கு நித்தியத்தை நோக்கிய நமது பயணத்திலும் நம்மை வழிநடத்த உதவுகிறது. இந்த செல்வத்தை நாம் இழந்து போகலாமா? அனுதினமும் கிறிஸ்துவுடன், இதுவே நமது வாழ்வின் மூச்சு. கிறிஸ்துவுடனான உறவும் அவருடைய வார்த்தை இல்லையானால் நமது வாழ்வை கேள்விக்குறிதான். இன்று அநேகர் தேவனுடன் அனுதின உறவை பேணாமல் தம் இஷ்டம் போல் வாழ்ந்துவிட்டு அல்லது கடமைக்காக ஞாயிறு தோறும் ஆலயம் சென்றுவிட்டு பிரச்சனைகள், வியாதிகள், நெருக்கடிகள் வந்துள்ளன விழுந்து விழுந்து ஜெபிப்பதும், ஊழியரை நோக்கி ஓடுவதும், வார்த்தைகளை ஆறுதலுக்காக வாசிப்பதும் என்று இப்படியாக அலைகின்றன. இவைகள் கூட நிரந்தரமல்ல. அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை சமாளித்து எல்லாமே சீரானதற்கு மறுபடியும் பழைய நிலைக்கும் வாழ்க்கைக்கு திரும்பி விடுபவர்கள் பலர். தேவனுடைய வார்த்தை நமது வாழ்வில் இருக்குமானால் எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அது நம்மை தாங்கும். நாம் அலக்கழிந்து கவலைப்பட வேண்டிய அவசியமும் ஏற்படாது. இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்க கிருபை கொண்டுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். அன்பின் தேவனே, உம்முடனான உறவில் நாங்கள் மெய்யாகவே அனுதினமும் உறுதியாக இருக்க எங்களை கிருபை தாரும். எல்லாவற்றையும் உம்முடன் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.